முதல்ல இந்த டயலாக கேட்டு. எப்படியா பசங்களா? ஏய்யா தேனா விலாசம் போட்டு கூப்பிட்டுட்டு போறா. ரோஷம் இல்ல? இல்லையே. ஏ நான் அதானே. எப்படி இருக்கு? செமையா இருக்கா? சத்தியமா நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த டயலாக்குக்கும் இன்னைக்கு போட போற வீடியோக்கும் என்ன சம்பந்தம்? இந்த டயலாக்கை இப்ப ஏன் உங்க முன்னாடி நான் ப்ளே பண்ணேன்? இந்த டயலாக் இடம்பெற்ற படம் என்ன? ஒருவேளை சில பேர் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தோட பேர் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு இருக்கிற தலைமுறை இந்த படத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்களா? இது எல்லாத்த பத்தி இப்ப பார்ப்போம். வெல்கம் டு பேசி கிளிப்போம். இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. கடந்த முறை டிசி படத்துக்கும் நாயகன் படத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு கமெண்ட் வந்திருந்தது. இது ஏன் தப்புத்தாளங்கள் படத்தோட இன்ஸ்பயரா இருக்கக்கூடாது அப்படின்னு. உடனே எனக்கு ஷாக். உடனே நான் தப்புத்தாளங்கள் படத்தை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். காரணம், அந்த படத்தை ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன்னாலும் பார்த்துருக்கோம்ல அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தது. சும்மா ஓட்டி பார்ப்போம், சின்னதா ஓட்டி பார்ப்போம், நம்மளுக்கு தான் ஏற்கனவே கதை தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் படம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா எங்கேயுமே ஓடல. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல ஓடுற அந்த படத்தை முழுசா பார்த்து முடிச்சேன். அந்த படத்துல வந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் டயலாக் தான் இப்ப நீங்க கேட்டது. அந்த படம் ரிலீஸ் ஆன வருஷம் 1978. 1978ல இவ்வளவு தூரம் தைரியமா இவ்வளவு ராவா ஒரு வசனத்தை வைக்க முடியுது அப்படின்னா நம்ம 2026ல எப்படிப்பட்ட படங்கள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. அந்த படத்தை இன்னைக்கு ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றதே ஒரு $1 மில்லியன் கேள்வி. மிஸ்கின் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, தப்புத்தாளங்கள் மாதிரி ஒரு படத்தை இன்னைக்கு திருப்பி எடுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்ப இதுக்கும் டிசி படத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப நாயகனுக்கும் டிசி படத்துக்கும் சம்பந்தம் இல்லையா? தப்புத்தாளங்களுக்கும் டிசிக்கும் தான் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு இந்த கேள்விகள் இருக்குல்ல, இந்த கேள்விகளை தேடிதான் நான் தப்புத்தாளங்கள் படம் பார்த்தேன். கே பாலச்சந்தர் இயக்கத்துல ரஜினியும் சரிதாவும் இணைந்து நடித்த ஒரு படம். தப்புத்தாளங்களுக்கும் நாயகனுக்கும் ஒரு நுணுக்கமான வித்தியாசம் இருக்கு. அது என்னன்றத பின்னாடி பார்ப்போம். ஒரு படத்தை முழுக்க கம்ப்ளீட்டா டார்க் ஷேட்லயே எடுத்து டார்க் ஷேட்லயே முடிக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு முடியும் அப்படின்ற விடை சொன்ன படம் தான் தப்புத்தாளங்கள். நான் இந்த படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த கதை மேலோட்டமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா படம் பார்க்க ஆரம்பிக்கும் போது அதோட இன்டெப்த்துக்குள்ள போகும்போது எனக்கு ஏற்பட்ட உணர்வு இருக்குல்ல, யாராவது ராவா சமத்தனமா ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை 100% நான் ரெஃபர் பண்ணுவேன். டிசி படம் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா தப்புத்தாளங்கள் படத்தை எல்லாரும் பார்த்துருங்க. நாயகன் படம் அதோட பாப்புலாரிட்டினாலையும் உலகத்தின் மிகச்சிறந்த 100 சினிமாக்கள் பட்டியலில் அது இடம் பெற்றதுனாலையும் இன்னைக்கு இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த படத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. ஆனா தப்புத்தாளங்கள் படம் தெரியல. ஆனா நாயகனை விட டஃப்பான ஆனா ரொம்ப ராவான ஒரு படம் தான் ஆக்சுவலி தப்புத்தாளங்கள். நாயகன் வெளியாடின வருடம் 1987. அதாவது தப்புத்தாளங்கள் வந்து 9 வருஷம் கழிச்சு வெளியானதுதான் நாயகன். அந்த படத்தோட பிரதானமா 4 கேரக்டர் இருக்கு. ஒன்னு ரஜினி, சரிதா, இன்னும் ரஜினியோட தம்பி ஒரு ஆள். இதே சரிதாக்கு கஸ்டமரை கூட்டிட்டு வர்ற வேலை பார்க்குற ஒரு பர்சன். இந்த 4 பேர் தான் இந்த படத்தோட பிரதான கதாபாத்திரம். அது ரஜினி சரிதாவை தாண்டி மற்றவங்களோட பேர் சொன்னா கூட இன்னைக்கு எத்தனை பேரால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. நீங்க கூகுள்ல போய் தப்புத்தாளங்கள்னு போட்டீங்கன்னா அது யார் யாருன்றது வரும். நீங்க அதன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அது இல்ல, இப்ப ரஜினி அந்த படத்துல யாரு? ஒரு ரவுடி. சரிதா யாரு? தன் உடலை விற்று பிழைப்பு நடத்தும் ஒரு பெண். அப்ப ரஜினியோட தம்பி யாரு? அவன் ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சிருவான். இன்னொரு கதாபாத்திரம் அந்த உடலை விற்கும் சரிதாக்கு கஸ்டமரை கூட்டிட்டு வந்து சரிதாட்ட விட்டுட்டு சரிதாட்ட இருந்து கமிஷன் வாங்கி பிழைப்பு நடத்தும் ஒரு குடும்ப தலைவன். இந்த 4 கதாபாத்திரமும் அதோட பின்னணியும் எவ்வளவு தூரம் டார்க் ஷேடா இருக்குன்றத நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா கிருன்னு தலை சுத்தம். நம்ம பார்க்க விரும்பாத அல்லது பார்ப்பதற்கு தவிர்க்கிற ஒரு கதாபாத்திரமும் அவங்களோட வாழ்வியல் முறையும் அந்த வாழ்வியல் முறையின் வழியா அவங்க லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்டும் தான் மொத்த கதை தப்புத்தாளங்களை பொறுத்தவரையும். நான் சொன்னேன் இல்லையா, தப்புத்தாளங்களுக்கும் நாயகனுக்கும் உள்ள ஒரு நுணுக்கமான வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. நாயகன் படத்தோட கதாநாயகனான கமல் டான்ன்றது இங்க ஒரு பிராண்டு. அப்படியே தப்புத்தாளங்கள் எடுத்தீங்கன்னா தப்புத்தாளங்கள் படத்தோட கதாநாயகன் ரஜினி பிராண்டு கிடையாது. அப்படிப்பட்ட பிராண்டோட கைக்கூலி, அவன் ரவுடி. இரண்டாவது, நாயகன் படத்தோட கதாநாயகி சரண்யா இந்த உடலை விற்று பிழைப்பு நடத்தும் ஒரு கார்பரேட் செக்டார் மாதிரி இயங்கக்கூடிய ஒரு செக்டாரோட ஒரே ஒரு புள்ளியில இயங்குற ஒரு பெண். தப்புத்தாளங்கள்ல சரிதா கேரக்டர்
தன் உடலை விட்டு பிழைப்பு நடத்தும் இண்டிவிஜுவல் பர்சன். இப்படி ரெண்டு படத்துக்குமான வித்தியாசங்கள் நிறையவே இருக்கு. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீ நாயகனும் தப்புத்தாளங்களும் பாக்குறப்ப மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சரி, நாயகன் படத்துக்கும் டிசிக்குமான தொடர்பு என்ன? ஏன் எனக்கு டிசி ட்ரெய்லரை பார்த்ததும் நாயகன் படத்தோட இன்ஸ்பயர்ல இருந்து எடுத்திருப்பாங்கன்ற எண்ணம் தோணுச்சு? ஒரே ஒரு சிங்கிள் ஷாட், அதுல வந்து ஒரு ஃப்ரேம், அதாவது டிசி ட்ரெய்லர்ல வந்த ஒரு சிங்கிள் ஷாட், ஒரு ஃப்ரேம் தான் எனக்கு நாயகன் படத்தோட இன்ஸ்பயர்ல இருந்து எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தோண வச்சது. அதனாலதான் நான் அந்த பர்டிகுலர் சீனையும் அது டிசி படத்தோட இருக்கிற தொடர்பையும் நான் சொன்னேன். அந்த ஷாட் என்ன ஷாட் அப்படின்னா, நாயகன் படத்துல முதல் முறையாக கமல் சரண்யாவை பார்க்க போகும்போது அந்த கண்ணாடியோட பிம்பம் வழியா தான் சரண்யாவை பார்ப்பாரு. இது ஒரு ஃப்ரேம். இதே ஃப்ரேம் அப்படியே அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல லோகேஷ் கனகராஜ் நடிச்சிருக்க டிசி படத்தோட ட்ரெய்லர்ல வருது. எப்படி அப்படின்னா, வாமிகா, அதாவது கதாநாயகியான வாமிகாவை ஃபர்ஸ்டா லோகேஷ் கனகராஜ் பாக்குற அந்த சீன் நாயகன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, கதாநாயகனான கமல் சரண்யாவை அந்த கண்ணாடி பிம்பத்துல பாப்பாரு. டிசி படத்துல எப்படின்னா, வாமிகா கண்ணாடி பிம்பத்துல லோகேஷ் கனகராஜ் பார்ப்பாங்க. இது அப்படியே இங்க உல்டாவா வருது. இந்த ஃப்ரேமும் இந்த சட்டகமும் தான் எனக்கு இது நாயகன் படத்தோட இன்ஸ்பயர்ல எடுக்கப்பட்டது அப்படின்னு தோணுச்சு. அப்ப தப்புத்தாளங்கள் படத்துக்கும் டிசி படத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சரிதா அந்த தொழிலுக்கு ஏன் வந்தாங்க அப்படின்னு படத்துல ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணமா அவங்க சொல்றது தன்னுடைய அம்மாவை. அப்படியே கட் பண்ணா டிசி ட்ரெய்லர்ல என்னை வித்ததே எங்க அம்மா தான் அப்படின்னு ஒரு டைலாக் வருது. அப்ப டிசி படம்ன்றது நாயகனோட இன்ஸ்பயர்ல இருந்து வந்திருக்கு, தப்புத்தாளங்கள் இன்ஸ்பயர்ல இருந்து வந்திருக்கு. இது ரெண்டு படத்தோட இன்ஸ்பயர்ல இருந்து டிசி படத்தோட ட்ரெய்லர் இருந்தாலும் என்னால கணிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்கு. என்னன்னா, கதாநாயகியை பொறுத்தவரையும் டிசியோட ட்ரெய்லர்ல அவ இண்டிவிஜுவலா ஒரு பர்சனா இந்த தொழிலை பண்றா அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இல்ல. அதனால்தான் அது நாயகனோட இன்ஸ்பயர்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நான் யோசிச்சேன். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் ஒரு ரவுடி அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்காரா அப்படின்னு கேட்டா, லோகேஷ் கனகராஜோட கேரக்டரை என்னால ரவுடி அப்படின்ற வரையறைக்குள்ள என்னால கொண்டு போக முடியல. மேபி இது நாயகனோட இன்ஸ்பயரா இல்ல தப்புத்தாளங்களோட இன்ஸ்பயரா அப்படின்றது படம் வெளியான பிறகுதான் தெரியும். இப்ப தப்புத்தாளங்களை பத்தி பார்த்தோம்னா, பார்த்து முடிச்ச பிறகு யூடியூப்ல போய் நான் பாக்குறப்ப மலையாள இயக்குனரான பசில், அதிரடி படத்துல நடிச்சிருக்காரு இல்லையா பசில், கோபிநாத்கிட்ட அவர் பேசின இன்டர்வியூ ஒன்று இருந்தது. அப்ப கோபிநாத் கேட்ட கேள்வி, மலையாளத்துல எப்படி இன்டெப்தான இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதைகள் வருது, மலையாளம் மட்டும் ஏன் தனித்துவத்தோட இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு பசில் சொன்ன ஒரு பதில் இங்க முக்கியமானது அப்படின்னு எனக்கு பட்டது. ஏன்னா பசில் சொன்னாரு, என்னோட முன்னோர்கள், எனக்கு முன்னாடி இருந்த இயக்குனர்கள் இயக்கிய படங்களோட கதையோட டெப்த் இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு எங்களை வழி நடத்துது. அதை யோசிக்கிறப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா நாங்க கதை யோசிக்கணும்ன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க மேல இயல்புலயே வந்துருது. அதனால ஒரு கதையை நாங்க தயார் பண்ணி எடுக்கிறப்ப அது புதுமையானதா இருக்கணும், இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரிதான் தமிழ்லையும் அவள் ஒரு தொடர்கதை, தப்புத்தாளங்கள் மாதிரியான திரைப்படங்கள் இங்கேயும் வெளியாயிருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்கள் இந்த அளவுக்கான டெப்தோட, அந்த பசில் சொன்ன அதே பயத்தோட, பொறுப்போட ஒரு படத்தை இயக்கக்கூடிய தன்மையில நாம இருக்கமா? இன்னொன்னு, பசில் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு படத்தை நீங்க சரியா இயக்கலைன்னா மலையாள ஆடியன்ஸை நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். பட் தமிழ் ஆடியன்ஸ் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம ஒரு படத்தை பாக்குறோமா அப்படின்னு யோசிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் முன்னாடி தப்புத்தாளங்கள் பார்த்திருந்தாலும் இன்னைக்கு 2026 அதை உட்கார்ந்து திரும்பி பாக்குறப்ப இன்றைய சூழ்நிலையில இப்படி ஒரு ராவான ஒரு படத்தை எந்த விதமான ஜிம்மிக்ஸும் இல்லாம அப்படியே யதார்த்தத்துக்கு பக்கத்துல இருந்து கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி மட்டும்தான் நின்னது. முதல்ல இந்த படத்தோட தொடக்கம், அந்த படத்தோட முடிவு, இது எதுலையுமே ஜிம்மிக்ஸ் இருக்காது. கம்ப்ளீட் ராவான ஒரு படம். இதை தாண்டி இந்த படம் கடத்துற செய்தி இருக்கு இல்லையா, எக்கச்சக்கம். கிளைமேக்ஸ்ல மட்டுமே ரஜினி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு திருப்பி வந்துருவார். அந்த சம்பவம் நடைபெறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரஜினி ஒரு கை நாட்டு, எழுத படிக்க தெரியாது அவருக்கு. அவர் எழுத படிக்க தெரியாததுனால செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்றது
கிளைமேக்ஸ்ல அட்டகாசமா செருப்பால் அடிச்சு சொல்லியிருப்பாங்க. அதுல ரஜினி அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த நடிகனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது எப்படிப்பட்ட பீக்ல இருந்தது 1978ல அப்படின்னு தயவு செஞ்சு தப்பு தாளங்கள் படத்தை போய் பாருங்க, தெரியும். ரைட், நான் பிகினிங்ல ஒரு டயலாக் ஒண்ணு பிளே பண்ணேன். அந்த டயலாக்க இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் எத்தனை பேரை அக்செப்ட் பண்ணிட்டு நடிப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த கேள்விக்கும் இங்க விடை இல்லை. இந்த படத்துல செய்யப்படுற ஒவ்வொரு செயலுக்கும் நாயகன் நாயகி, அந்த நாயகிக்கு கஸ்டமரை கூட்டிட்டு வர்ற அந்த கேரக்டர், பிளஸ் ரஜினியோட தம்பியா நடிச்சிருக்க அந்த கேரக்டர், இவங்க எல்லாமே தன் வாழ்க்கையில செய்யக்கூடிய செயல்னால ஏற்படக்கூடிய விளைவு என்னன்றத படம் முழுவதும் என் கிளைமேக்ஸ் வரையுமே ராவா சொல்லியிருப்பாங்க. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது இந்த படத்துல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய கருத்தா அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். சில இடங்கள் எனக்கு மைனஸா பட்டது. என்ன மைனஸ் அப்படின்னா, ஒவ்வொரு காட்சி முடிவுலையும் ஒரு ஸ்லைடு போடுவாங்க. அந்த ஸ்லைடு எதுக்காகனா, இந்த காட்சியை பார்வையாளன் சரியா புரிஞ்சுக்குவானா அப்படின்ற ஒரு சந்தேகத்துல திரு கே பாலச்சந்தர் அவர்கள் அந்த ஸ்லைடை பயன்படுத்தியிருப்பாரு. 2026ல நான் இந்த படத்தை பாக்குறப்ப இந்த ஸ்லைடு தேவை இல்லையே, அந்த காட்சி மொழியிலே இது எல்லாமே இருக்கே அப்படின்னு பட்டது. பட் 1978ல இயக்குனர் பாலச்சந்தருக்கு அந்த பார்வையாளன் மேல ஒரு சின்ன டவுட்டோ இல்ல தன் காட்சியோட தாக்கம் பார்வையாளனுக்கு சரியா போய் சேர்ந்துடணும் அப்படின்ற பதப்பதைப்போ அந்த ஸ்லைட போட வச்சிருக்கு. மற்றபடி இந்த படம் கொடுக்கிற கடத்துற இல்ல அது வெளிப்படுத்துற உணர்வு இருக்கு இல்லையா, அத வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. கடைசியா மிஸ்கின் சொன்ன மாதிரி தப்பு தாளங்கள் மாதிரி ஒரு படத்தை இங்க ரீக்ரியேட் பண்றதுக்கு பார்வையாளர்களான நாமளும் இந்த சமூகமும் ஒத்து வந்துச்சுன்னா மலையாளத்துல வர்ற இன்டெப்தான படங்கள் மாதிரியான படங்கள் இங்கேயும் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தப்பு தாளங்கள் பார்த்த பிறகு டிசி படத்தோட ட்ரெய்லரை பொறுத்தவரையும் அந்த ட்ரெய்லர் முழுவதும் அந்த படத்தோட கதையோட டெப்த்தை விட வன்முறையோட தாக்கம் தான் அதிகமா இருந்தது. பட் பார்க்கலாம், நாயகன் படம் தப்பு தாளங்கள் படம் இந்த ரெண்டு படத்தோட இன்ஸ்பயர்ல இருந்து தான் டிசியோட ட்ரெய்லரை நான் கவனிக்கிறேன். பட் படம் இந்த ரெண்டு படத்தோட தாக்கத்துல இருந்து வருதா இல்ல மூன்றாவதா வேற ஒரு கோணத்துல அருண் மாதேஸ்வரன் இந்த கதைய சொல்ல போறாரா அப்படின்ற $1,000,000 கேள்வியோட டிசி வெளியாகிற அந்த நாளுக்காக அவளோட காத்திருக்கேன். அடுத்து வேற ஒரு படத்தோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் அண்ட் லைக். நன்றி.